தினமும் நாம் உணவை உட்கொள்கிறோம். அது சரியான நேரத்தில் ஜீரணமாகி அது மறுநாள் காலை வந்து நமக்கு மலமாக, அதாவது மோஷனாக வெளியேறிவிடும். ஸோ இந்த மோஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வெளியேறுமா இல்லது பல முறை வருமா, இது போன்ற ஒரு கேள்விகள் வரும். நார்மலா என்ன மோஷன் வந்து நார்மல் மோஷன் வெளியேறுவது என்றால் என்ன, அந்த மோஷனோடு பிளட் கலந்து வந்தால் என்ன, அந்த மோஷனோடு வந்து சளி, அதாவது நம்ம மியூக்கஸ் மாதிரி மிக்ஸ் ஆகி வந்தால் என்ன. இப்ப பாத்தீங்கன்னா தினமும் காலை கடன் என்று சொல்லும், தினமும் வந்து கட்டாயம் ஒரு முறை நம்ம தூங்கி காலையில எழுந்தவுடன் கட்டாயம் ஒரு முறை நாம் மலம் கழித்தாக வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து நல்ல ஒரு எந்த ஒரு எஃபர்ட்லெஸ், அதாவது ரொம்ப வந்து முக்கியோ பெயின்ஃபுல்லாவோ கஷ்டப்பட்டோ நாம் வந்து மோஷன் போகக்கூடாது. அது வந்து நார்மலா நடக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஈவெண்ட். ரிஃப்ளெக்ஸ் ஈவெண்ட் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உணவு வந்து ஜீரணமாகி அதில் உள்ள நல்ல சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட பிறகு அதனுடைய வேஸ்ட் வந்து நம்மளோட மலக்குடல், அதாவது கோலன்ல வந்து அக்குமுலேட் ஆகும். ஃபைனலா எண்டு கோலன் அந்த ஸ்டேஜ் அந்த வரும்பொழுது அதுல இருந்து ப்ரெஷர் வந்து மவுண்ட் ஆகும். அந்த இடத்துல ப்ரெஷர் மவுண்ட் ஆகும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் பிரெயினுக்கு தெரிவிக்கப்பட்டு பிரெயின் வந்து ரிஃப்ளெக்ஸ் சிக்னல் வந்து கீழே கொடுக்கும் பொழுது மோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ற அந்த 3 ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். வந்து ஆல்டர்னேட்டர் ரிலாக்ஸேஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய மோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியேறிவிடும். வந்து ஸோ நார்மலா வந்து அது ஸ்குவீஸ் ஆகி வருவதற்கு தேவையான ப்ரெஷர் கட்டாயம் வேண்டும். ஒரு நல்ல மோஷன் வந்து உங்களுக்கு வந்து காலையில் வெளியேற வேண்டும் என்றால் எந்த ஒரு பெயின் இல்லாமல் வெளியேறும் என்றால் முந்தைய நாள் நீங்கள் எடுக்கும் உணவில் சரி சதவீதம் வாட்டர் நல்லா குடிக்கணும். அதே போல சரி சதவீதம் நீங்கள் வந்து நல்ல வெஜிடபிள் ஃபைபர் டயட் நிறைய எடுக்கணும். ஃபைபர் டயட் ரிச்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும் காய்கறி கீரைகளிலும் பழ வகைகளிலும் நிச்சயமாக ஃபைபர் டயட் நிறைய இருக்கும். வந்து நீங்க எடுக்கும் உணவை பொறுத்து மறுநாள் காலை உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயின் இல்லாமல் சிரமம் இல்லாமல் நீங்கள் வந்து மோஷன் போகலாம். இதில் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போனேன், எனக்கு டெய்லி எல்லாம் வர்றதில்ல, ஒன்னுட்டு ஒரு நாள் தான் வருது, இல்ல வந்து 2 நாளைக்கு ஒரு முறை தான் வருகிறது அப்படின்னு வந்து சொல்லுவார்கள். நிச்சயமாக அது ஒரு தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து டாய்லெட் ஹேபிட்னு சொல்லுவோம். வந்து ஒரு ஹேபிட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். மார்னிங் எழுந்தோம்னா பிரஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டர் குடிக்கணும். டீ காஃபி ஏதாவது எடுத்துக்கொள்வ ஹேபிட் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கொண்டுட்டு ஒரு சின்ன குட்டி வாக்கிங் மாதிரி பண்ணும்பொழுது நம்ம எடுக்கும் அந்த வாட்டர் ஆர் காஃபி அது போன்றது வந்து நம்ம வயிற்றுக்குள் போய் ரிஃப்ளெக்ஸ் கொடுக்கும். அது அடுத்தடுத்து குடல் மூவ்மெண்ட்டுகளை கொடுத்து உங்களுக்கு வந்து கீழே ப்ரெஷர் மவுண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவி புரியும். அதே போன்று வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கி ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும் பொழுது பைல்ஸ், அதாவது மூளைக்கட்டி வந்து அந்த இடத்துல வந்து வீங்கிவிடும். அது வீங்கும் போது மேலும் வந்து நம்ம மோஷன் போறதை தடைப்படுத்தி விடும். அது உங்களுக்கு மேலும் மேலும் சிரமத்துக்கு உள்ளாக்கும். அப்ப நீங்க மோஷன் போன பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஸோ மோஷன் கலந்த பிளட்டோட வரும். இதுவும் வந்து உங்களுக்கு சிரமம். ஆரம்ப கட்டம் இருந்தால் நம்மளோட உணவு முறை மாற்றங்களால் சரி செய்து விடலாம். அடுத்த கட்டமாக இருந்தால் உங்களுக்கு வந்து மருந்துகளை கொடுத்து சரி செய்து விடலாம். மேலும் அது வந்து ரொம்ப சிவியர் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்களே அந்த மோஷன் ஒரு இடத்துல கட்டிகளை உணர்ந்தால் அது நிச்சயமாக அறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டும். லேசர் ஸ்டேப்லர் முறைகள் வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேறு காரணங்களால் ஏதாவது மோஷன் போனா பிளட் வருமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி உண்டு. இதை தவிர வேறு வந்து நம்மளுடைய பெருங்குடல் பகுதியில் வந்து பாலிப் மாதிரி ஒரு சதை வளரும். அந்த சதை வந்து பாத்தீங்கன்னா பினைன் சொல்லுவாங்க. அதாவது வந்து மோஸ்ட்லி வந்து அதாவது கேன்சர் இல்லாததை பினைன் என்று சொல்லுவாங்க. கட்டி வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பிளட் வந்து வெளியில கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து வெளியிலிருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. கொலனோஸ்கோபி என்ற எண்டோஸ்கோபிக் முறை உள்ளே சென்று பார்த்தால்தான் அந்த பாலிப்பை நாம் உறுதி செய்யலாம். அந்த எண்டோஸ்கோபி மூலமாகவே வந்து அதிலுடைய ஸ்னார் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மோஷன் போகும்போது பிளட் அது வர்றதுக்கு முக்கிய காரணம் நம்மளை வந்து பயமுறுத்தும் காரணம் கூட வந்து கேன்சர் தான். வந்து பெருங்குடலில் எந்த பகுதியினாலும் கேன்சர் வரும். அந்த கேன்சர் வந்து கட்டி வந்து அடைப்பு உள்ளதா அடைப்பு இல்லாத கட்டியா என்பதை பார்க்க வேண்டும். இதற்கும் கொலனோஸ்கோபி தான் தீர்வு கொடுக்கும். ஏன்னா அதன் மூலம் தான் நாம் கண்டுபிடிப்போம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடலில் பல்வேறு இடத்துல அல்சர் வரும். இப்ப நம்ம இரிட்டபிள் பவல் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ இரிட்டபிள் பவல் டிசீஸ் பார்க்கும்போது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் டிசீஸ் என்று சொல்வார்கள். வந்து வெவ்வேறு விதமான வந்து ஒரே இடத்தில் அங்கங்கு வரக்கூடிய ஒரு மல்டிபிள் அல்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. நிறைய முறை மோஷன் போவாங்க. மோஷன் போகும்போது
முன்பு கூறியது போல் சளி மிக்ஸ் பண்ணி வரும், அதாவது மியூக்கஸ் மிக்ஸ்டு ஸ்டூல் வரும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பிளட் மிக்ஸ் ஆகி வரும். இதுவும் கொலனோஸ்கோபி முறையில் தான் வந்து கண்டுபிடிப்போம். இது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்து விட்டால் மருந்துகள் கொடுத்து, மேலும் வந்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு நாம் சரியான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நாம் வந்து இந்த மில்க் அண்ட் மில்க் டைரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மெடிசனை இப்போ ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் டிசீஸ் வந்து நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு விடலாம். ஒரு நார்மல் மோஷன் வந்து கோல்டன் எல்லோ கலர் இருக்கும், வந்து செமிசாலிடுக்கும் நல்ல ஒரு ஹார்ட் ஸ்டூலுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஃபர்ம் கன்சிஸ்டன்சி வந்து இப்படிதான் வந்து ஒரு நார்மலாக மோஷன் இருக்க வேண்டும். சின்ன ஸ்மெல் வரலாம், அவ்வளவு தானே தவிர அதில் வந்து ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும் அளவுக்கு நம்ம ஸ்மெல் வரக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வந்து வெளியில ஃபுட் எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் எடுக்கும் போது ஒரு அதிகமான வந்து துர்நாற்றம் அடிக்கும் ஸ்மெல் வந்தால் நிச்சயமாக மருத்துவர்களிடம் காட்டி அதற்கு உண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இங்கே வந்து அதிகமான கெட்ட பாக்டீரியாக்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த கெட்ட நாற்றம், அந்த துர்நாற்றம் அடிக்கும். இதுவே நல்ல பாக்டீரியாக்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு உணவிலும் சேர்த்து நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது வந்து தயிர் போன்ற உணவுகள், வேக வைத்த காய்கறி கீரைகள், ஃப்ரை பண்ணாத ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாக்கள் சப்போர்ட் உங்களுக்கு குடலுக்கு எப்பவுமே இருக்கும். அப்போது துர்நாற்றம் இல்லாத வந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா வந்து வரும். வந்து நிறைய பேர் எப்படின்னா மோஷன் போகும் பொழுது அந்த பிளட் வந்துட்டு அப்புறம் அரெஸ்ட் ஆனோன்னா அதை பத்தி மறந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே மோஷன் போகும்போது தான் அது மைண்ட்ல அவங்களுக்கு இருக்கும். மறந்து விட்டு விடக்கூடாது. ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டாவது நாள் நீங்க மருத்துவரிடம் சென்று, ஏனால் நீங்கள் பார்க்காத இடம் அது, அதை மருத்துவர்கள் தான் அதை உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ஒரு டயக்னோசிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு பிளான் பண்ணி கொடுக்க முடியும்.